வெல்கம் டு என்ன ஸ்டுடியோ தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம பத்திக்கிச்சு சாங் அதை பார்த்தீங்கன்னா இறக்கிட்டாங்க. ஸோ ஒரு வெறித்தனமான சாங்காக இருக்குது. ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்த மாதிரி விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும். ஸோ அந்த சாங்காக தான் இருக்கும் அப்படின்ற நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நேற்று. பார்த்தா அதே சாங். ஸோ இது பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே பிளண்ட் ஆகி வர மாதிரி ஒரு மாண்டேஜ் சாங்காக இருக்கும் அப்படின்றது 100% நம்பலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கோட லிரிசிஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷ்ணு எய்தவன் செம்மையாக பயங்கர மோட்டிவேட்டடாக பயங்கர இன்ஸ்பிரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் லைனில் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லிரிக்ஸ் டிசைன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த கிராஃபிக்ஸ் அந்த மேஸாக இருக்கட்டும், அந்த கிளாக்கோட பில்லெல்லாம் இப்படி ஆடுற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் சாங்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அந்த கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா கார் இப்படி ஒரு கார் அப்படி ஒரு கார் போகும்போது ஏகே அப்படின்ற எழுதுற மாதிரி வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி யோசிச்சு பண்ணாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமை யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ அதை ட்ரெய்லர் தான் கேட்டோம்னா அந்த சாங்கு. ஸோ அதோட அவுட் எப்போ ஒரு எதிர்பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சேடான மொமெண்ட்டில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சாங் தானே படத்தில். ஸோ ஒரு மாண்டேஜ் பண்ணிட்டாங்க. சவாட்டியா சாங்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சாங்கே கிடையாது மாதிரி இருக்கும் கைஸ். இந்த படத்தில் சாங் வச்சதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த 2 சாங் அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கு மேலேயும் சாங் வச்சு பிளேஸ்மெண்ட் இல்லாமல் அதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சில் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு சாங் வச்சதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால பரவாயில்ல. சவாடிக்கா அப்படின்ற ஒரு பார்ட்டி வைப் சாங் இருக்குது. அதே மாதிரி ஒரு மாண்டேஜ் சாங் இருக்குது வெறித்தனமான. ஸோ நீங்கள் இந்த சாங் எத்தனை டைம் கேட்டீங்க, அதே மாதிரி இந்த சாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ.